நீங்க இதுவரைக்கும் எங்குமே கேட்டிராத ஒரு கதை. நானே இப்ப தான் இத பார்க்குறேன். எனக்கு ரொம்ப புடிச்ச எழுத்தாளர். பழைய எழுத்தாளரா இருந்தாலும் எனக்கு ரொம்ப புடிச்ச எழுத்தாளர். அதனாலேயே இந்த கதைய நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கலான்னு தோணுச்சு. நானும் உங்க கூட தான் வாசிக்க போறேன். வாங்க, வாசிச்சு பார்த்துருவோமா? வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் கதை உலகம். எங்க பதிவுகள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? பூதம்? சரி. பூதமே நல்லா இருக்கு. பூதம் பகுதி 1. நகரத்திற்கு மேற்கே 5 மைல் தொலைவில் ஏரிக்கரைக்கு அப்பால் மலையடி தளத்தில் 2 பெரிய பங்களாக்கள் எழும்பி நின்றன. அந்த 2 பங்களாவுக்கும் இடையே சுமார் 1 கல் தொலைவில் தோட்டங்களும் பூச்செடிகளும் சூழ்ந்து நின்றன. முதல் பங்களா மஞ்சள் வண்ணத்தோடு பார்க்க கண்களை பறித்தது. அது பெரிய பண்ணையாருக்கு உடையது. பெரிய பண்ணையார் இப்போது உயிருடன் இல்லை. அவர் இறந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவருடைய ஒரே மகன் மறைமலைதான் இப்போது பெரிய பண்ணைக்கு உரிமையாளன். மறைமலையின் அன்னை மட்டும் தன் மகனுக்கு திருமணம் நடத்தி பார்த்துவிட்டு போய்விட வேண்டும் என்று விடாப்பிடியாக உயிரை வைத்துக் கொண்டு அந்த பரந்த பங்களாவில் ஒரு அறையில் பதுங்கி கிடந்தாள். அவளுக்கு வயதாகிவிட்டது. ஆனாலும் மறைமலை ஒரேடியாக இப்போது திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அவன் கல்லூரியில் சரித்திர பாடத்தை தனியாக படித்து பட்டம் பெற்றுவிட்டு தன் வழி சரித்திரத்தை ஆராயத் தொடங்கினான். அவன் மூத்தோர்கள் மன்னர் இனத்தை சேர்ந்தவர்கள். எப்பொழுதோ ஒரு காலத்தில் மன்னர் இனத்தவராக இருந்தவர்கள். நாளடைவில் பதவியிழந்து பொருளிழந்து பண்ணையாளர்களாகிவிட்டார்கள். ஏடுகளும் எழுத்துக்களும் மறைமலையின் மூத்தோரின் சரித்திரத்தை புகழ்ந்து பேசின. அவ்வளவு இல்லாவிட்டாலும் இப்போதும் அவன் நிலை சிறப்பாகவே இருந்தது. ஏராளமான சொத்துக்களும் 50 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பெரிய பங்களாக்களும் பண்ணைகளும் அவன் ஆட்சியில் இருந்தன. மறைமலையின் பங்களாவுக்கு இடப்பக்கத்தில் சிறிது தொலைவில் பாழடைந்த மாளிகை ஒன்று இருந்தது. அது மிகவும் பழைய மாளிகை. அந்த மாளிகையில் ஏனோ ஒரு மறைவான இடத்தில் பெரும் புதையல் ஒன்று மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு குறிப்பு பழைய சரித்திரத்தில் கிடைத்தது. அதை நம்பி மூளையை குழப்பிக் கொண்டிருந்தான் மறைமலை. உண்மையாகவே ஒரு புதையல் எங்கேயோ இருப்பதாக அவன் உள்ளுணர்வு கூறியது. அவன் அந்த புதையலை எப்படியும் கிளப்பிவிட வேண்டும் என்று விரைவாக முனைந்தான். லைப்ரரிக்கு சென்று நூற்றுக்கணக்கான புக்ஸ் கொண்டு வந்து பண்ணையார் வழி ஹிஸ்டரிய பற்றியும் பாழடைஞ்ச மாளிகையை பத்தியும் படிச்சு பார்த்தான். ஓலை சுவடிகளை சேகரித்து வைத்துக் கொண்டு ரிசர்ச் பண்ணான். சிற்ப கற்களை பெயர்த்து எடுத்து பங்களாவுக்கு கொண்டு வந்து குவித்து வச்சுக்கிட்டு ராப்பகலா ஆராய்ச்சி பண்ணான். மறைமலையின் பங்களாவுக்கு கொஞ்சம் தூரத்துல 2வது பங்களா நின்னுச்சு. அது நீல வண்ணமா இருந்தது. அந்த பங்களா சிறிய பண்ணையாருக்கு உரிமையுடையது. சொல்ல போனால் சிறிய பண்ணையாரின் மனைவிக்கு உரிமையுடையது. சிறிய பண்ணையாரோட வைஃப் பெரிய பண்ணையாருக்கு உடன் பிறந்த தங்கை. பிரிவினை வந்த போது பெரிய பண்ணை சிறிய பண்ணை என்று பிரிந்து விட்டார்கள். சிறிய பண்ணையாருக்கு இளவழகன் என்று ஒரு மகன் இருந்தான். பேரழகி என்ற பெயருடன் ஒரு மகள் இருந்தாள். சிறிய பண்ணையார் இருவரையும் தன் 2 கண்கள் போல பாதுகாத்து வந்தார். ஆனால் இப்போது சிறிய பண்ணையார் இல்லை. அவர் இறந்து போனார். அவருக்கு பிறகு சில திங்கள்களில் அவர் மனைவியும் இறந்து போனார். திங்கள்னா மாசம். இது கொஞ்சம் பழைய நாவல்னால பழைய தமிழ் தான் நிறைய இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் உங்களுக்கு சொல்றேன். பேரழகி வயது வந்த பெண். பெண்மை என்பது அவளிடம் கொட்டி கிடந்தது. புன்சிரிப்பும் அளவில்லாத அழகும் ஒளி வீசின, மின்னி காட்டின. இளவழகன் பொல்லாதவனாக இருந்தான். சரியாக படிக்காமல் அரைகுறையாக தனது படிப்பை முடித்துக் கொண்டான். திட்டமின்றி செலவு செய்து வந்தான். அவன் தன் தங்கையை காப்பாற்ற மாட்டான் என்று தெரிந்து கொண்டு சிறிய பண்ணையார் இருவருக்கும் தன் சொத்துக்களை 2 பங்காக்கி எழுதி வைத்து விட்டார். பேரழகியின் சொத்து முழுமையும் தனியே அப்படியே இருந்தது. அதே மாதிரி இளவழகனின் சொத்து முழுவதும் தனியாக இருந்தது. அவைகளை கவனித்துக் கொள்ள பண்ணையாரிடம் இருந்த கணக்கர் குண்டு பிள்ளை எப்பொழுதும் அங்கே இருந்தார். நாட்கள் சென்றன. இளவழகன் கணக்கின்றி செலவு செய்ய தொடங்கினான். அவன் சொத்து கரைந்தது. கணக்கு பிள்ளை அவனுக்கு உதவியாக இருந்து கொண்டு தம்மால் முடிந்த வரையில் பற்றி கொண்டார். நாட்கள் சென்றன. இளவழகனுக்கு பெருத்த பணமுடை வந்துவிட்டது. கணக்கு பிள்ளையுடன் கலந்து செலவுக்கு பணம் பெற திட்டம் போட்டான். கணக்கு பிள்ளை பேரழகியிடம் பணம் கேட்கும்படி வழி சொன்னார். அதற்கு தகுந்த முறையும் சொல்லிக் கொடுத்தார். இளவழகன் பேரழகியிடம் பண்போடு கேட்டான். இது பாரு அழகி, எனக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். சோப்பு தொழிற்சாலை ஒன்று தொடங்கலாம்னு இருக்கேன் என்றான். அவன் பேசியது அவ்வளவும் பொய் என்பது பேரழகிக்கு தெரியும். இது பாரண்ணா, 1 லட்சம் ரூபாய் உன் கைக்கு வந்தா என்ன ஆகும் தெரியுமா? தண்ணீர்ல விழுந்த சோப் மாதிரி அவ்வளவும் விரைவில் கரைஞ்சு போகும். என்கிட்ட ஒரு பைசா கூட பேராது என்று அழுத்தமாக சொல்லிவிட்டாள் அவள். இளவழகன் விடவில்லை. 1 லட்சம் ரூபாய் சும்மாவா கேட்கிறேன், கடனா கொடு, திருப்பி கொடுத்துடுறேன் என்று கெஞ்சி கேட்டான். பேரழகி மனம் இறங்கவில்லை. நீயும் குண்டு பிள்ளையும் சேர்ந்துட்டு செய்யும் பொல்லாத்தனங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன்.
உன்னுடைய சொத்துக்களை தீர்த்து கட்டிட்டு இப்போ என்னுடைய பங்குல கைய வைக்க பாக்குற. அதுக்கு நான் கொஞ்சமும் இடம் கொடுக்க மாட்டேன் என்று கோபத்துடன் சீறினாள் அவள். இளவழகனுக்கு பூமியே வலைக்குள் சிக்கியது போல இருந்தது. அவன் நினைத்த போதெல்லாம் செலவு செய்ய பணம் இல்லையே என்று வருத்தப்பட்டான். குண்டுப்பிள்ளை அவனுக்கு அப்போதும் கை கொடுத்து புது வழி ஒன்றை காட்டினார். இளவழகனின் சொத்துக்கள் எல்லாம் எல்லாகிவிட்டன. அவனுக்கென்று இப்போது ஒரு பைசா கிடையாது. அவன் இப்போது பேரழகியின் நிழலில்தான் வாழ வேண்டியிருந்தது. ஆனாலும் சொத்துக்களின் கணக்குகள் முழுவதும் குண்டுப்பிள்ளையின் கையில் அடங்கியிருந்தன. பேரழகிக்கு உரிமையுள்ள சொத்துக்களை திருட்டுத்தனமாக இளவழகனின் பெயருக்கு மாற்றி அவைகளை அப்படியே விற்று பணத்தை பற்றி கொள்ளலாம் என்று குண்டுப்பிள்ளை வழி சொன்னார். அவர் சொன்ன வழி இளவழகனுக்கு பிடிக்கவில்லைதான். ஆனாலும் அவனுக்கு அப்போது பணம் வேண்டியிருந்தது. ஆகையால் குண்டுப்பிள்ளை எதை சொன்னாலும் அவரை தட்டி கொடுக்கும் நிலையில் அவன் இருந்தான். குண்டுப்பிள்ளை சொன்னபடியே செய்துவிட்டார். திருட்டுத்தனமாக இருந்த சொத்துக்களின் எல்லையை மாற்றி விற்றார். பாதி பணத்தை அவர் பற்றி கொண்டு பாதியை இளவழகரிடம் கொடுத்துவிட்டு, இது பார் தம்பி, பேரழகிக்கு இந்த 2 சொத்துக்களும் எந்த மூளைக்கு? இதை வச்சு அவ வாழப்போறா? பெரிய பண்ணை அவளுடைய கைக்குத்தானே வந்தாக வேணும். அவள் குழந்தையா இருந்த போதே பேரழகியை மறைமலைக்குத்தான் மனம் முடிக்கணும்னு பெரியவங்க முடிவு பண்ணிட்டாங்க. பெரிய பண்ணை அப்படியே இருக்குது. மறைமலை இப்போ திருமணம் வேணாம்னு தட்டி கழிச்சிட்டு இருக்கான். அவன் காலம் கடத்தும் வரையில தான் நமக்கு ஊதியம். மறைமலை பேரழகியின் கையை பற்றி விட்டால் அவன் மேற்பார்வை பேரழகியின் சொத்தில் விழும். அதற்கப்புறம் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்று அவன் செவிகளில் ஓதினார். நாட்கள் சென்றன. கணக்கு பிள்ளையும் இளவழகனும் செய்த சதி பேரழகிக்கு தெரிந்துவிட்டது. அவள் உள்ளம் வருந்தியது. ஒரு நாள் காலை விடிந்ததும் விடியாததுமாக எழுந்த மறைமலை சன்னல் அருகில் நாற்காலை இழுத்து போட்டுக்கொண்டு பாதி படித்துவிட்டு வைத்திருந்த புத்தகத்தை எடுத்து படிக்க தொடங்கினான். வெறும் காஃபியை குடித்துவிட்டு பலகாரம் கூட சாப்பிடாமல் புத்தக புழு போல ஒவ்வொரு ஏடாக புகுந்து புரட்டி கொண்டிருந்தான் அவன். அப்போது அறையின் கதவு மெல்ல திறந்தது. திறந்த கதவின் வழியாக பூனை போல் உள்ளே வந்தாள் பேரழகி. சட்டென்று புத்தகத்தை சன்னல் ஓரமாக போட்டுவிட்டு கதவின் பக்கம் திரும்பினான் மறைமலை. பேரழகி சிரித்தாள் சிரித்தாள் சிரித்தாள். அவள் தூங்கி எழுந்து தலையை அரையும் குறையுமாக வாரிவிட்டு கொண்டு வந்திருந்தாள். அவள் அரைகுறையாக வாரிவிட்டிருந்தது அவள் அழகை மிகைப்படுத்துவதாக நினைத்தான் மறைமலை. அவள் பச்சை புடவையும் பச்சை வண்ண சோழியும் அணிந்திருந்தாள். அவள் செவ்வண்ண உடலுக்கு எந்த உடை அணிந்திருந்தாலும் எடுப்பாகவே இருக்கும். அவளுக்கு மிகவும் பிடித்த வண்ணம் பச்சை. அத்தான், நான் வரும்போதே உங்களை சன்னலுக்கு அப்பால பார்த்தேன். புத்தகம் படிக்கிறதுல ஆழ்ந்திருந்தீங்க. நான் கதவை திறந்து எனக்கே கூட கேட்கவில்லை. உள்ள பூனை போல நுழைஞ்சேன். அப்படியும் நான் வந்ததை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டீங்களே, எப்படி அத்தான் என்று அளவோடு கொஞ்சினாள் பேரழகி. மறைமலை உறக்க சிரித்துவிட்டு, இது கூடவா தெரியாத அழகி? சின்ன பண்ணை தோட்டத்துல மல்லிகை மாட்டிலாவது பூத்து குலுங்குகிறது. அந்த மல்லிகை சரமாக மாறி உன் கூந்தல்ல கொலு இருக்குது. நீ எங்க பங்களாவுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே மல்லிகையோட வாசம் என் மூக்குல நுழைஞ்சிடுது. நீ வர்றத அறிவிக்க இதை விட வேறு என்ன எனக்கு சான்று வேண்டும் என்றான். பேரழகி மெல்ல சிரித்து கொண்டே மேசையின் விளிம்பில் ஒயிலாக சாய்ந்து உட்கார்ந்தாள். மறைமலை நாற்காலியை திருப்பி அவளுக்கு எதிரே போட்டு உட்கார்ந்தபடி வைத்த கண் வாங்காமல் அவளை பார்த்தான். அவள் கண்கள் இரண்டும் காவியம் பேசின. பேரழகியின் பொலிவான உடலை மறைமலை கண்களால் உண்டான். தான் இருக்கும் நிலை தவறான நிலை என்பதை உணர்ந்த பேரழகி தன்னை சரி செய்து கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அப்போது மறைமலை பேச்சு கொடுத்தான். பேரழகி என்று செல்லமாக கூப்பிட்டான். அத்தான் என்றாள் அவள் குழைவோடு. முக்கிய செய்தி ஏதாவது இருக்க அழகி என்று கேட்டான் மறைமலை. அவன் வினாவுக்கு உடனே அவள் விடை தரவில்லை. குழந்தை முதல் அவள் மறைமலையுடன் பழகியிருந்த போதிலும் வெட்கம் அவளை செவ்வந்தி கன்னங்களை இன்னும் சிவப்பாக மாற்றின. அவள் உதடுகள் நனைந்தன, பேசின. இதை பாருங்கள் அத்தான் என்று சன்னலுக்கு வெளியே கையை காட்டினாள் பேரழகி. மறைமலை சன்னல் வழியாக பார்த்தான். தோட்டத்து வேலைக்காரன் தங்கவேலு செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தான். அத்தோட்டத்தில் இருந்த மல்லிகை செடிகளில் மல்லிகை பூக்கள் வெள்ளை வெள்ளைரென்று பூத்து குலுங்கியிருந்தன. பாருங்க அத்தான், உங்க தோட்டத்துல பூக்கும் மல்லிகை பூக்கள் வீணாய் போகுது. அவைகளை பறித்து வைத்துக் கொள்ளும் பேரு எனக்கு எப்போது கிடைக்கும் என்று கேட்டாள் பேரழகி. மறைமலை சந்தோஷமானான். பேரழகி இவ்வளவு திறமையா பேசுவான்னு அவனுக்கு இத்தனை நாளா தெரியவே தெரியாது. அழகி, அமுதே, இந்த தோட்டத்துல இருக்கும் மல்லிகையை பறித்து கொள்ள உனக்கு உரிமை இல்லையா? எப்போ விரும்பினாலும் யாரையும் கேட்காம பறிச்சுட்டு போக உனக்கு உரிமை இருக்கு, முழு உரிமை இருக்கு என்றான் மறைமலை. பேரழகி குழைவுடன் சொன்னாள். நீங்க அப்படி நினைக்கலாம், மத்தவங்க அப்படி நினைப்பாங்களா? சின்ன பண்ண பெரிய பண்ணன்னு பிரிஞ்சிட்ட பிறகு எனக்கு உரிமை எங்கிருந்து வரும்? நீங்கள் மாலையிட்ட பிறகுதான் அந்த பூக்களை பறிக்க எனக்கு முழு உரிமை இருக்கு. அப்புறம்
ஒதுங்குகிறாயே பேரழகி, என் மேல உனக்கு ஏதாவது சந்தேகம் உண்டாயிட்டுதா என்ன என்று கேட்டான் மறைமலை. இல்லையாத்தான் என்று சொன்னாள் பேரழகி. அழகு பெட்டகமே, உன்னை தவிர வேறு யாரையும் நான் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டேன். அம்மாவும் என்ன தொலைச்சிட்டு இருக்கா. ஆனா நான் எதுக்காக காலத்தை கடத்துறேன்னு உனக்கு தெரியுமே அழகி என்றான் மறைமலை. பேரழகி சட்டென்று, நீங்களும் உங்க ஆராய்ச்சிகளும் அந்த புதையல் தானே என்று தயங்காமல் கேட்டாள். ஆமா அழகி, புதையல் இருக்கிறது என்னவோ உண்மை. அதுக்கு வேண்டிய சான்றுகள் இருக்குது. ஆனா புதையல் எங்கே ஒளித்து வைக்கப்பட்டிருக்குதுங்கிறது தான் தெரியல. அதுக்காகத்தான் இரவு பகலா குழம்பிட்டு இருக்கேன். புதையலை கண்டுபிடிச்சிட்டு உன்னை திருமணம் செய்துக்கிறேன் அழகி என்றான் மறைமலை. புதையலுக்கும் நம் கல்யாணத்துக்கும் என்ன தொடர்பாத்தான்? உங்ககிட்ட பணம் இல்லையா? புதையல் எதுக்கு? புதையல் கண்டுபிடிக்கிறதுல நான் உங்களுக்கு உதவியா இருக்க மாட்டேனா என்றாள் பேரழகி கொஞ்சம் குரலில். அவள் வினாவுக்கு நேரிடையாக பதில் சொல்ல மறைமலையால் இயலவில்லை. தப்பா நினைக்காத அழகி, புதையல கிளப்பிய பிறகுதான் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் என் மனசுக்குள்ள எப்பொழுதோ முடிவு பண்ணிட்டேன். அதனால புதையலை கண்டுபிடிக்கும் வேலை நிறைவேறும் வரையில பொறுத்திருக்க மாட்டேயா என்று கெஞ்சுவது போல கேட்டான் மறைமலை. பேரழகியின் மனம் நெகிழ்ந்தது. சிறிது நேரம் சிந்தித்து விட்டு அவள் சொன்னாள், என் அண்ணனோட போக்குதான் உங்களுக்கு தெரியுமே. அவனும் குண்டு பிள்ளையும் சேர்ந்துட்டு செய்யும் தொல்லைகளை பத்தி எத்தனையோ முறைகள் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ என்னுடைய சொத்தின் மீது அண்ணன் பார்வை நல்லா விழுந்துட்டது. அவனும் குண்டு பிள்ளையும் சேர்ந்துட்டு திருட்டுத்தனமா என்னுடைய 2 சொத்துக்களை எல்லை மாற்றி விட்டுவிட்டார்கள். இதைவிட வேறு என்ன வேணும்? நீங்க என்ன மனைவியாக்கி கொள்ளும் முன்னாடி என்னுடைய சொத்து முழுசையும் தீர்த்து கட்டி விடுவார்களோன்னு பயமா இருக்குது எனக்கு. மறைமலை எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு மெல்ல சிரித்தான். உன்னுடைய சொத்துல 2 தானே போச்சு, போகட்டுமே. இன்னும் எவ்வளவோ இருக்குது. உன்னுடைய சொத்துக்கள் முழுவதும் போய்விட்டாலும் பெரிய பண்ணை அப்படியே கிடக்குதே. அத்துடன் புதையலும் நமக்கு கிடைக்க போகுது என்றான் எடுப்பான குரலில். இதை கேட்டதும் பேரழகி சீறினாள். நீங்களும் உங்க புதையலும் என்று சினக்கனல் தெரிக்க சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள். அவளுக்கு பின் படார் என்று கதவு சாத்தப்பட்டது. மறைமலை புன் சிரிப்பு தவிர மீண்டும் படிக்க தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து மறைமலையின் அன்னை உள்ளே மெல்ல நுழைந்தாள். மறைமலை புத்தகத்தை முடி வைத்துவிட்டு, என்னம்மா என்றான். எப்போதான் நீ கல்யாணத்துக்கு ஒப்புதல் தரப்போறியா சாரி எப்போதான் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறியோ? உனக்காகத்தான் நான் உயிரை பிடிச்சிட்டு உக்காந்துருக்கேன். எப்போது கேட்டாலும் புதையல் புதையல்னு சொல்லிட்டு இருக்க என்றாள் தாய். மறைமலை சிரித்து கொண்டே, இப்போதான் அழகி இங்க வந்து வம்பு பண்ணிட்டு போறா. அவ வந்து போறத நீ பார்த்துருக்கணுமே. உடனே நீயும் வந்துட்ட. கொஞ்சம் நாட்கள் பொறுத்துக்கோ அம்மா என்றான் மறைமலை. என்னவோ தம்பி, நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உன் கல்யாணத்தை பாக்குறேனோ இல்லையோ, அந்த பாழா போன புதையல் என்னைக்குதான் கிடைக்குமோ? புதையலின் பெயரை சொல்லிக்கிட்டு புத்தக புழுவாகிட்ட. எப்போ பார்த்தாலும் ஏதாவது கல்ல பெயர்த்து வச்சுட்டு வெறி கொண்டவன் போல பாக்குற. எனக்கு என்னவோ கொஞ்சமும் பிடிக்கல தம்பி என்று சொல்லிவிட்டு மெல்ல திரும்பி போய்விட்டாள் அன்னை. மறைமலை மறுபடியும் புத்தகத்தை எடுக்கவில்லை. அந்த இடத்தில் உட்கார்ந்தபடியே ஏதோ சிந்தித்துக் கொண்டிருந்தான். பிறகு அங்கிருந்து எழுந்து சாப்பிட சென்றான். அன்று மாலை 6 மணி ஆகிவிட்டது. கதிரவன் மறைந்து விட்டான். இன்னும் சரியாக இருள் படரவில்லை. மறைமலையின் பங்களாவின் உச்சியில் மொட்டை மாடியில் தனி அறை ஒன்று இருந்தது. அந்த தனி அறையில் சன்னல் ஓரமாக சாய்வு நாற்காலில் உட்கார்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான் மறைமலை. இருள் படரத் தொடங்கியதும் பக்கத்தில் இருந்த மேசை மேல் இருந்த மின்சார விளக்கை தட்டிவிட்டான் மறைமலை. மறுபடியும் புத்தகம் படிப்பதில் ஈடுபட்டான். அவன் அடிக்கடி புத்தகத்தை படிப்பதும் சிறிது நேரம் ஏதோ சிந்திப்பதும் மறுபடியும் விட்ட இடத்திலிருந்து படிப்பதுமாக இருந்தான். அவனின் ஒரு கை அவன் தலையை கோதிவிட்டு கொண்டிருந்தது. அதனால் அவன் தலைமயிர் கலைந்து கிடந்தது. இரவு 9 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அம்மா தங்கவேலுவை மாடிக்கு அனுப்பி மறைமலையை சாப்பிட கூப்பிட சொன்னான். ஆழ்ந்த யோசனையில ஈடுபட்டிருந்த மறைமலை அம்மா கிட்ட எதுவுமே பேசல. இலையில போட்டதையெல்லாம் மௌனமா சாப்பிட்டுட்டு மறுபடியும் மொட்டை மாடிக்கு போனான். அங்க மாடி முகப்புல சுவர் ஓரமா சிறிது நேரம் நிற்கலாம்னு நினைச்சு தூரத்துல பார்த்தபடி நின்னான். அவன் கண்கள் இரண்டும் சிறிது தொலைவுல தெரிஞ்ச பாழடைஞ்ச மாளிகையை சுத்துச்சு. இருட்டுல அந்த பாழடைந்த மாளிகையில் எத்தனையோ மர்மங்கள் மறைந்திருப்பதாக அவன் மனம் எண்ணிச்சு. அவன் நினைக்கிறதெல்லாம் வெறும் கற்பனையா இருக்குமோன்னு அவனுக்கு சந்தேகமும் ஏற்பட்டுச்சு. ஆனாலும் அவன் தேடிக்கொண்டிருக்கும் புதையல் மட்டும் அந்த அரண்மனையில எங்கேயோ ஒரு மூலையில பதுங்கி இருப்பதாக அவன் உறுதியா நம்பினான். அதுக்கு வேண்டிய சாட்சிகள் இருந்தன. ஆனா புதையல் எங்க இருக்குது என்பதற்கு தான் அவனுக்கு இதுவரையில பிடி கிடைக்கல. அந்த பிடி கிடைக்கும் வரையில அவன் வெறி கொண்டவன் என்றே எல்லோரும் சொல்லுவார்கள். மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதில் அவன் எப்போதும் அக்கறை காட்டியதில்லை.
மறைமலையின் பார்வை இன்னும் அந்த பாழடைந்த மாளிகையை வட்டமிட்டு கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று அவன் பார்வையில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. அவன் கண்கள் வியப்பால் விரிந்தன. தொலைவில் ஒரு மரத்தின் மறைவிலிருந்து ஒரு கரிய உருவம் நகர்ந்து செல்லுவதைப் போல இருந்தது. மறைமலைக்கு வியப்பு வளர்ந்தது. அவன் உற்று பார்த்தான். அந்த கரிய உருவம் ஒரு பேய். அவன் கண்களை அவனால் நம்பவே முடியவில்லை. இதுவரையில் அவன் பேயை கண்டதே இல்லை. இப்போதுதான் முதல் தடவையாக பார்க்கிறான். அந்த பேய் பக்கத்துல பார்த்தா எப்படி இருக்குமோ? கண்ணங்கரிய அந்த அச்சம் தரும் பேய் மெல்ல நகர்ந்து சென்று பாழடைந்த மாளிகைக்குள் நுழைந்து விட்டது. பேய் மறைந்ததும் மறைமலை ஒரே பாய்ச்சலாக மொட்டை மாடியிலிருந்து தனது ரூமுக்கு நுழைந்தான். மேசை அறையை திறந்து கை விளக்கையும் கை துப்பாக்கியும் எடுத்துக்கொண்டான். மேசை மேல் எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்துவிட்டு மாடியை விட்டு கீழே இறங்கி வந்தான். கூடிய வரையில் கை விளக்கை அடிக்காமல் பழைய மாளிகையை நோக்கி வேகமாக நடந்தான். இருளில் அவன் நடக்கும் ஓசை மட்டுமே கேட்டது. பாழடைந்த மாளிகையை நெருங்கிவிட்டான் அவன். பேய் மறைந்திருந்த மரத்தின் அடியில் சிறிது நேரம் நின்று மேலும் கீழும் பார்த்தான். பிறகு எல்லா பக்கங்களிலும் வெகு கவனமாக பார்த்து கொண்டே பேய் சென்ற திக்கில் மெல்ல நடந்தான். மாளிகையின் வாயிலை அடைந்ததும் உள்ளே ஏதோ ஓசை கேட்டது. மறைமலை கை விளக்கை கவனமாக வைத்துக் கொண்டு உற்று கவனித்தான். அந்த மாளிகையில் எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து ஓசை வந்தது. எவரோ எதையோ இடிப்பது போல டக் டக் என்று ஓசை வந்தது. மறைமலை கைவிளக்கை அடித்தான். உள்ளே மெல்ல நடந்தான். குப்பையும் கூலமுமாக, தும்பும் தூசியுமாக, கொடியும் செடியுமாக இருந்தது. வவ்வால் ஒன்று பறந்து சென்றது. பெருச்சாளிகள் 2 ஓசை செய்து கொண்டு ஓடின. சிலந்தி கூடுகள் அவன் சட்டையோடு ஒட்டி கொண்டு வந்தன. இடிக்கும் ஓசை சற்றென்று நின்றுவிட்டது. மறைமலை மிக கவனமாக மூளை முடுக்குகளை எல்லாம் பார்த்தான். உள்ளே எங்கேயும் பேயை காணோம். ஓசை வந்ததும் நின்றுவிட்டது. மறைமலை மனதை தளரவிடாமல் பாழடைந்த மாளிகை முழுவதும் நன்றாக தேடி அலசி பார்த்து விட்டான். எவரையும் காணோம். அவனுக்கு பெரும் ஏமாற்றமாக போய்விட்டது. பேய் எப்படி போய்விட்டிருக்கும் என்று அவனால் முடிவு செய்ய முடியவில்லை. அந்த மாளிகைக்கு எத்தனையோ வழிகள் இருந்தன. ஆகையால் அவன் வந்த வழியிலேயே பேசாமல் திரும்பிவிட்டான். மாளிகை விட்டு வெளியே வந்ததும் பங்களாவை நோக்கி நடந்தான். வழியில் பல பக்கங்களிலும் பார்த்தான். பேய் அவன் கண்ணுக்கு தட்டுப்படவே இல்லை. மறைமலை பங்களாவை நெருங்கிவிட்டான். பங்களா வாயிலில் ஒரு உருவம் நின்றிருந்தது. மறைமலை விளக்கை சட்டென்று அடித்து பார்த்தான். அங்கே பேரழகி நின்றிருந்தாள். மறைமலை சிறிது நேரம் வரையில் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் வியர்க்க வியர்க்க வந்திருந்தாள். அவளுக்கு மூச்சு வாங்கியது. அவள் முகத்தில் அச்சம் கோடுகள் வரைந்திருந்தது. அதை மறைக்க அவள் எவ்வளவு முயன்றும் முடியவில்லை. முதலில் மறைமலை பேசினான். பேரழகி, இந்த நேரத்துல எங்க வந்த? உன் முகம் எப்படி இருக்குது என்று கேட்டான். பேரழகி, அத்தான், எனக்கு என்னவோ பயமா இருக்குது, அதனால்தான் ஓடி வந்துட்டேன் என்றாள். அவள் சொல்லுவதன் பொருள் அவனுக்கு புரியவில்லை. பேரழகி அஞ்சி ஓடி வந்தாள் என்றால் அதற்கு தகுந்த காரணம் இருக்க வேண்டும் என்று நினைத்தான் மறைமலை. எதை கண்டு பயப்படுற பேரழகி என்று அன்புடன் கேட்டான் மறைமலை. எங்களுடைய பங்களாவோட பக்கமா ஒரு பேய் உலாவுகிறதாத்தான். என் கண்களையே என்னால் நம்ப முடியல. 2-3 நாளாவே பாக்குறேன். முதல்ல என் கண்களை நான் நம்பல. வெறும் தோற்றமாக இருக்கும்னு நினைச்சு பேசாம இருந்துட்டேன். தொடர்ந்து 2-3 நாட்கள் பார்த்ததுதான் உண்மையாவே ஒரு பேய் நம்ம பங்களாவோட பக்கம் உலவுது என்று உறுதியாயிட்டது. அதிலிருந்து பேயை நினைத்தாலே எனக்கு ரத்தம் உறைந்துடுது. இப்போது ஒரு பேயை பார்த்தேன். அஞ்சி உங்ககிட்ட ஓடி வந்துட்டேன் என்றாள் பேரழகி. இளவழகன் இல்லையா? குண்டு பிள்ளையும் உங்க பங்களாவில் தானே படுத்துக்கிறாரு. அவங்க இருக்கும்போது நீ ஏன் பயப்படணும் என்று கேட்டான் மறைமலை. இளவழகனை நம்பி நான் இந்த உயிரை வச்சிட்டு இருக்கல. அவன் எவ்வளோ மாறிட்டான். அவனும் குண்டு பிள்ளையும் என்னை கவிழ்த்து விட்டு சொத்தை சுருட்டிக்க சதி பண்றாங்க. அவங்கள நான் எப்படி நம்ப முடியும்? என் கழுத்தை நெரிச்சிட்டு பேய் அரைஞ்சிட்டதா கூட சொல்லுவாங்க. இப்போ இந்த உலகத்துல உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. அத்தான், இன்னைக்கு ராத்திரி இங்கேயே படுத்திருந்துட்டு விடிய காலை போயிடுறேன் என்றாள் பேரழகி. மறைமலை சற்று நேரம் சிந்தித்தான். பிறகு சரி, உள்ளே வா பேரழகி என்றான். அப்போது பேரழகி ஒரு வினாவை தூக்கி போட்டாள். அது சரி, நீங்க இந்த வேளையில தனியா எங்க போயிட்டு வரீங்க அத்தான் என்றாள் பேரழகி. மறைமலை, நானும் தான் அந்த பேயை பார்த்தேன். அந்த பேய் பாழடைந்த பங்களாக்குள்ள மறைஞ்சது. உடனே என் கைவிளக்கை எடுத்துட்டு போனேன். பாழடைந்த அரண்மனையின் உள்ளே புகுந்து மூளை முடுக்க எல்லாம் பார்த்துட்டேன். உள்ள எங்கேயும் பேயை காணோம். பேசாம திரும்பி வந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு பங்களாவுக்கு நுழைந்தான். அவன் அறைக்குள் சென்று மின்சார விளக்கை போட்டான். அது கொஞ்சம் பெரிய ரூம். அந்த ரூமோட கட்டில்கள் போடப்பட்டிருந்தன. ஒரு பக்கமா பேரழகிக்கு ஒரு கட்டிலை இழுத்து போட்டான். இன்னொரு பக்கமா போய் வேறு கட்டில்ல மறைமலை படுத்துக்கிட்டான். பிறகு கட்டிலின் தலைமாட்டில் இந்த பொத்தான் அமுக்கி விளக்க அணைச்சான். சிறிது நேரம் இருவரும் ஒன்றுமே பேசவில்லை. இருட்டை பார்த்ததும் பேரழகிக்கு பயம் மிகுந்தது. அவள் போர்வை எடுத்து தலை முதல் கால் வரை போர்த்தி கொண்டாள்.
முகத்தையும் சேர்த்து போர்த்தி கொண்டதால் அவளுக்கு மூச்சு விட துன்பமாக இருந்தது. ஆகையால் முகத்தில் இருந்த போர்வையை விலக்கிவிட்டாள். இப்போது கால் முதல் கழுத்து வரையில் அவள் போர்வைக்குள் புதைந்து கிடந்தாள். பேரழகி மெல்ல திரும்பி பார்த்தாள். மறைமலை கழுத்து வரை போர்த்தி கொண்டு படுத்திருந்தான். அவன் கைகள் இரண்டும் வெளியே தெரிந்தன. அவன் புரண்டு படுத்தான். அத்தான் என்று மெல்ல கூப்பிட்டாள் பேரழகி. என்ன பேரழகி என்று மறைமலை மெல்ல குரல் கொடுத்தான். எனக்கு பயமா இருக்குது அத்தான் என்றாள் பேரழகி பொன்னுடல் குழுங்க. சீக்கிரம் தூங்க மாட்ட போல இருக்கே. நான் இங்கேயே இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? எந்த பேயும் நம்முடைய பங்களாவுக்கு நுழைஞ்சிடாது. வெளியே தங்கவேலு படுத்திருக்கான். அப்படி பேய் வரதா இருந்தா தங்கவேலை தாண்டித்தான் உள்ள வரணும். அதுக்குள்ள நாம ஜாக்கிரதை ஆயிடலாம். பயப்படாம தூங்கு. கண்ணை இருக்க மூடிக்கிட்டா தன்னால தூக்கம் வரும் பேரழகி என்றான் மறைமலை. பேரழகி சிறிது நேரம் வரையில் ஒன்றும் பேசவில்லை. அவள் கண்களை இழுத்து மூடி தூங்க பார்த்தாள். சில நிமிடங்கள் கழித்து அத்தான் என்றாள் மறுபடியும். மறுபடியும் என்ன பேரழகி என்றான் மறைமலை. கண்களை மூடினதும் மணக்கண் முன் அந்த பேய் வந்து பயமுறுத்துதான். எனக்கு என்னவோ உண்மையிலேயே பயமா இருக்கு என்றாள். இது பார் பேரழகி, கண்களை மூடினதும் பேய் வர்றது போல இருக்கும். அது வெறும் தோற்றம்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் சரியாயிடும். பேசாம தூங்கு. அவள் தூங்க முயன்றாள். மறைமலை சொன்னது சரி. அவள் தூங்கி போனாள். சரியாக 2 மணி இருக்கும். ஏதோ மெல்லிய ஓசை கேட்டு மெல்ல தன் கண்களை திறந்து பார்த்தாள் பேரழகி. சன்னலுக்கு அப்பால் வெளியே விர் விர் என்று காற்றடித்துக் கொண்டிருந்தது. மறைமலை சற்றும் அசையாது தூங்கிக் கொண்டிருந்தான். பேரழகி பயந்தாள். எவரோ காலடி மேல் காலடி எடுத்து பூனை போல நடந்து வருவது மாதிரி இருந்தது. அவள் பார்வை கதவின் பக்கமாக சென்றது. கதவையே பார்த்து கொண்டிருந்தாள். மெல்ல திறந்தது கதவு. பேரழகி திடுக்கிட்டாள். திறந்த கதவின் வழியாக கரிய உருவம் ஒன்று. ஐயோ பேய்! அச்சம் தரும் அந்த பேய் உருவம் உள்ளே நுழைந்து மெல்ல நடந்து வந்தது. அது தனது 2 கைகளையும் நீட்டியபடி உள்ளே வந்து மறைமலையின் கட்டிலுக்கு பக்கத்தில் போய் நின்றது. பேரழகியின் உடலில் உள்ள ரத்தம் உறைந்து விட்டதை போல ஆகிவிட்டது. அவள் கத்த முயன்றாள். நாய் எழவில்லை. பேய் மெல்ல குனிந்து தன் 2 கைகளையும் நீட்டி மறைமலையின் கழுத்தில் அருகில் கொண்டு சென்றது. ஐயோ அத்தான் என்று அலறினாள் பேரழகி. கண்ணிமைக்கும் நேரத்தில் பேய் சன்னலின் வழியே பாய்ந்து மறைந்து போய்விட்டது. மறைமலை அவள் குரல் கேட்டதும் துள்ளி எழுந்து விளக்கை போட்டான். பேரழகி அச்சத்துடன் கட்டிலில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு சென்னல் பக்கம் கையை காட்டினாள். அவளால் பேசக்கூட முடியவில்லை. விரும்பத்தகாத கனவு கண்டிருப்பாளோன்னு நினைச்சான். ஆனாலும் அவன் சீக்கிரம் எழுந்து போய் சன்னல் வழியா வெளியே எட்டி பார்த்தான். ஒருத்தரையும் காணோம். காற்றில் செடிகளும் மரங்களும் அசைந்து ஆடின. மறைமலை திரும்பி, என்ன நடந்தது அழகி என்று பரபரப்புடன் கேட்டான். பேய் என்றாள் பேரழகி. எத்தனை பேய்கள்? நல்லா எண்ணினியா என்றான் மறைமலை எத்தனை பேய்கள் நல்லா எண்ணினியா என்றான் மறைமலை சிரித்துக்கொண்டு. விளையாடாதீங்க அத்தான். உண்மையாவே ஒரு பேய் கதவை திறந்துட்டு உள்ள வந்துச்சு. அதோ அந்த கதவை பாருங்க, கொஞ்சம் போல திறந்திருக்குது. அந்த பேய் உள்ள வந்து உங்க கட்டில் பக்கத்துல நின்னுச்சு. குனிஞ்சு உங்க கழுத்தை நெருக்க போன போது கூச்சல் போட்டேன். ஒரே நொடியில பாஞ்சு சென்று சன்னல் வழியா மறைஞ்சிட்டது என்றாள் பேரழகி. சிந்தித்தான் மறைமலை. பிறகு, வெறும் தோற்றம்தான் பேரழகி. கனவு கண்டிருப்ப. வேறு ஒண்ணும் இல்ல. கதவு காத்துல தன்னால திறந்துட்டு இருக்கும். படிச்ச பெண்ணா இருந்து இது தெரியலையே என்றான். தோற்றமும் இல்ல, கனவும் இல்ல. உண்மையாவே பேயை என் கண்ணால பார்த்தேன். நான் என்ன குழந்தையா கனவு கண்டுவிட்டு வளர என்றாள் பேரழகி. மறைமலை வெளியே எழுந்து போய் பங்களாவை ஒரு சுற்றி பார்த்து விட்டு வந்தான். வெளியே உன்னையும் காணும். தங்கவேலு ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தான். அவனை எழுப்பி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ பேசாம படுத்துக்கோ. இந்த தடவை பேய் வந்தா அது வந்த கழுத்து நெரிக்கும் வேலையில கத்தாத. கதவு திறக்கப்படும் ஓசை கேட்கும் போதே மெல்ல என்னை எழுப்பிடு என்று சொல்லிவிட்டு துப்பாக்கி எடுத்து தலையின் அடியில் வைத்துக் கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு கட்டிலில் படுத்தான் மறைமலை. பேரழகி படுத்து கொண்டாள். சில நிமிடங்களுக்கு பின் மறைமலை நன்றாக தூங்கிவிட்டான். பேரழகி மட்டும் தூங்கவே இல்லை. தூங்குவதைப் போல கண்களை மூடுவதும் அடிக்கடி கண்களை திறப்பதுமாக இருந்தாள். சிறிது நேரம் கழித்து கதவு மெல்ல திறக்கப்படும் ஓசை கேட்டது. அத்தான் என்று மெல்ல மறைமலைக்கு மட்டும் கேட்கும்படி ஒரு குரல் கொடுத்தாள் பேரழகி. மறைமலை விழித்து கொண்டான். அவன் கண்களை மெல்ல திறந்து பார்த்தான். திறந்த கதவின் வழியே மெல்ல காலடி எடுத்து வைத்து பேய் உள்ளே நுழைந்தது. பேரழகி மறைமலை விழித்திருக்கும் துணிவால் சற்று உற்று கவனித்தாள். பேய் கையில் ஒரு கத்தியை வைத்துக் கொண்டிருந்தது. கத்தியை கவனமுடன் வைத்துக் கொண்டு மறைமலை படுத்திருந்த கட்டிலை நோக்கி வந்து கொண்டிருந்தது. மறைமலை பேயின் கையில் இருந்த கத்தியை பார்த்தான். உடனே அவன் மின்னல் போல எழுந்து பேயை துப்பாக்கியால் சுட்டான். கத்தி எகிரி கீழே விழுந்தது. பேய் பாய்ந்து சென்னல் வழியாக குதித்து மறைந்து விட்டது. மறைமலை விளக்கை போட்டான். கீழே அந்த கத்தி அப்படியே கிடக்க மறைமலையும் சென்னல் வழியாக குதித்தோட்டத்தில் ஓடினான். தோட்டத்தில் எங்கேயுமே பேயை காணும். தங்கவேலு குரட்டை விட்டபடி அமைதியோடு தூங்கிக் கொண்டிருந்தான். தங்கவேலு என்று எழுப்பினான் மறைமலை. தங்கவேலு அலறி பிடித்துக் கொண்டு எழுந்து உட்கார்ந்து என்ன என்ன என்றான். மறைமலை சிரித்துக் கொண்டே, பங்களாவுக்கு நல்ல காவல் நீ.
முதல்ல பேய் உள்ள வந்ததா பேரழகி சொன்ன போது உன்னை எழுப்பி மறுபடியும் பேய் வந்தா எங்களை எழுப்ப சொன்னேன். மறுபடியும் பேய் வந்துச்சு. நீ என்னன்னா நாங்க எழும்பும் வரையிலும் தூங்கிட்டு இருக்க. மறுபடி பேய் வந்துச்சா என்று மிரண்டபடி கேட்டான் தங்கவேலு. கத்தியோட வந்துச்சு. கத்திய என் ரூம்ல போட்டுட்டு ஓட்டம் பிடிச்சது. பங்களாவுல தேடி பார்ப்போம் வா என்று சொல்லி தங்கவேலு அழைத்து கொண்டு ஒவ்வொரு அறையாக போய் பார்த்தான். பேயை காணவே காணும். அம்மா தூக்க கலக்கத்துடன் வந்து என்ன குழப்பம் என்றாள். பேய் ஒண்ணு நம்ம பங்களாவுல நடமாடுது. அதை கண்டுபிடிக்கவே இவ்வளவும். நீ பேசாம கதவை தாழ்பால் போட்டுட்டு தூங்குமா என்று சொன்னான் மறைமலை. மறைமலை தங்கவேலுவிடம் பொழுது விடியட்டும் பார்த்துக்கலாம். இப்போது ஒன்னும் செய்வதற்கில்லை. நீ போய் கவனத்தோட படுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு தன் ரூமுக்கு சென்றான். பேய் போட்டுவிட்டு போன கத்தியை எடுத்து விளக்கு வெளிச்சத்தில் நன்றாக பார்த்தான். பிறகு அதை கவனத்துடன் மேசை அறையில் வைத்து பூட்டிவிட்டு, விடியட்டும் பேரழகி, இது பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும் என்றான். அப்போது மணி 3க்கு மேல் ஆகிவிட்டது. மறைமலை எப்போது பொழுது விடிய போகிறது என்று காத்து கொண்டிருந்தான். தொடரும்.